இப்ப தமிழ்நாட்டை அச்சுறுத்திட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா போலீஸ் என்ன செய்யுதுன்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கலன்னு எனக்கு தெரியும். கொலை கொலை எங்க பார்த்தாலும் கொலை. யாரு செய்யற? ஒரு சின்ன தடயத்தை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அக்யூரேட்டா செய்யறாங்க. எப்ப முடியும் இந்த பிரச்சனை? எங்களை நம்பின ஜனங்க முன்னாடி எங்களால கொலை காட்ட முடியல. எனக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர். அதை நான் உங்ககிட்ட தான் காமிக்க முடியும். எனக்கு பதில் வேணும். முடியுமா முடியாதுன்னு கேட்க வரல. முடியணும். அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பேர் அமைதி. நீங்களாம் சிரிக்கிற மாதிரி தான் மக்கள் ரைட். ஒரிசா, ஜார்க்கண்ட், குஜராத், பிகார் இங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சாச்சு. அங்கெல்லாம் அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லுங்க. நம்மகிட்ட ரிவால்வர் இருக்கும், புல்லட் இருக்கும். ஆனால் சுடுறதுக்கு ஒரு இருக்காது. அக்யூஸ்ட் கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் சுடுறதுக்கு யாருமே அவங்க கேட்க வேண்டிய அவசியம். அவங்க கூட சண்டை போடுறப்போ அவங்களுக்கு 10 பேர் செத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 50 பேர் செத்துருப்போம். ஏன்னா நம்மளோட அக்யூஸ் தான் அதிகமாக சுதந்திரம். இங்கே வந்து 7 மாசம் ஆச்சு. இந்த 7 மாசத்துல பாலியல் குற்றங்கள், கள்ளத்துறப்பால பிரச்சனை, கொலை, ஆக்சிடென்ட் இப்படி சொல்லிட்டு போறதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா கொலை செய்யப்பட்ட மனித உடல்களை அடையாளம் தெரியாம துண்டு துண்டாக்கி மனித உடலுக்கு எது முக்கியமோ அந்த முகமே கிடைக்காத அளவுக்கு தடயத்தை மறைச்சு 6 கொலைகள் நாட்டையே அச்சுறுத்திட்டு இருக்கு. நமக்கு கிடைச்சது வெறும் 6 உடல் பாகம் தான். ஆனா நொய்டால கிடைச்ச மாதிரி 100 கணக்குல இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருந்துட்டே இருக்கு. இந்த விஷயத்துல நமக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு உண்டானதா உண்மை. கொஞ்சம் போலீஸ்லாம் சும்மா தான் சார், சட்டமும் சும்மா தான் சார். காசு இருக்கிறவன் கொலை பண்ணிட்டு வெளியில வந்துடுறான். அப்பாவி ஜனங்க தான் சார் மாட்டிக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் கொலை நடக்குது சார். செத்தவன் யாருன்னு தெரியல, செஞ்சவன் யாருன்னு தெரியல. என்ன கொடுமடா சாமி. மொத்தத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பொதுமக்களை கூட சொல்லுங்க, அவங்க கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் சமூக நடத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி இல்லாட்டி ஒரு ரவுடி தலைமறை. நாம என்ன பண்ணிருக்கோம்? தலைமறைவானையும் செத்தவனையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வந்தா செத்தவன் யார் கண்டுபிடிச்சிடான்னு ஃபைல வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? தனி நபர் யாராவது சைக்கிள் நம்ம கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்ல ஒரு கேங்கே செயல்படுதா? கண்டுபிடிக்கிறீங்க. உங்க எல்லாரும் 1 வாரம் டைம் தரேன். தொலைஞ்சு போன லிஸ்ட்டை தூசி தட்டிடுங்க, மறுபடியும் விசாரணை பண்ணுங்க. சார், எங்க வேலையை நாங்கள் சின்சியராக இருக்கோம் சார். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் தேவை.